பூச்சோங் புத்ரா ஐட்ஸ் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்புக்கு மண்ணுக்குள் ஏற்பட்ட நகர்வே காரணமாகும். மாறாக மண்ணின் மேற்பரப்பில் நிகழ்ந்த செயல்பாடுகள் அல்ல. டாஷ் எனப்படும் வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையின் பெட்ரோலியம் பாதுகாப்பு பிரிவின் இயக்குனர் உஸ்டின் சே அமாட் அதனை உறுதிப்படுத்தினார். ஏப்ரல் 1 சம்பவத்தின் போது குழாயின் தரைப்பகுதி மென்மையாகவும் ஈரமாகவும் இருந்தது அடையாளம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பயன்படுத்தப்பட்ட எரிவாயு குழாய் நிர்ணயிக்கப்பட்ட தொழில்நுட்ப அம்சங்களை பூர்த்தி செய்திருந்ததும் தொழில்நுட்ப விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஆக குழாயின் எடை மற்றும் அழுத்தத்தை தாங்கும் அளவுக்கு குழாயின் அடியில் உள்ள மண் போதுமானதாக இல்லாததால் அது நிலையற்றதாகி கசிந்து இறுதியில் வெடித்தது என்றார் அவர். 3 மாத முழுமையான ஆய்வில் இது கண்டறியப்பட்டதாக நேற்று ஷாலாமில் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். அவ்வெடிப்பு சம்பவத்துக்கு நாச வேலையோ அலட்சிய போக்கோ காரணமல்ல என போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஹரிராயா சமயத்தில் ஏற்பட்ட அந்த எரிவாயு குழாய் வெடிப்பில் 30 மீட்டர் உயரத்தில் வானில் தீப்பிழம்புகள் ஏற்பட்டு சுற்றுப்பகுதிகளில் வெப்பநிலை 1000 செல்சியஸ் பாகை வரை எட்டியது. 150 பேர் வரை காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்றனர். ஆனால் உயிரிழப்பு ஏற்படவில்லை. 81 வீடுகள் முழு சேதமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங் வரல 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for mega shopping expo.